வணக்கம் உலகவாழ் தமிழுறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொழில் பண்பலையில் கவியரும்பு நிகழ்ச்சி. சிங்கப்பூரில் இயங்கி வரும் வாழ்வியல் இலக்கிய பொழில் எனும் தமிழ் அமைப்பின் ஒரு அங்கமாக திகழ்கிறது பொழில் பண்பலை. எண்ணற்ற தமிழ் பாக்களை இசையோடு வழங்கி வருகிறது. சங்க இலக்கிய பாடல்கள் கூறும் வாழ்வியல் தத்துவங்களை இசையோடு வழங்கி இணையம்பள்ளி உங்கள் உள்ளத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பொழில் பண்பலை. வண்ண வண்ண தமிழ் பாக்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். www.zeno.fm/polilfm. மேலும் அமைப்பின் இணைய பக்கமான www.ilakiyapolil.com என்ற இணைய பக்கத்திலும் பொழில் பண்பலைக்கான இணைப்பினை கொடுத்துள்ளோம். முகநூல் வழியாகவும் பொழில் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அமைப்பின் முகநூல் முகவரி ஆங்கிலத்தில் வாழ்வியல் இலக்கிய பொழில் சிங்கப்பூர் என்னும் 4 சொற்கள். முகநூல் வழி நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் வழங்கலாம். அந்த கருத்துக்களை வானொலியில் வளம்பர செய்வோம். முனைவர் கி துர்காதேவி அவர்கள் மற்றும் முனைவர் சேந்தன் பனையவயல் சிவகவி காளிதாசன் அவர்கள் முன்னெடுப்பில் கவியரும்பு நிகழ்ச்சி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பொழில் பண்பலையிலேயே இந்த வார கவியரும்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளேன். நான் உங்கள் காயத்ரி. நம் கவியரும்பு நிகழ்ச்சியானது பல்வேறு அற்புத தலைப்புகளை எல்லாம் சந்தித்திருக்கிறது. இந்த வார நம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு கலங்கரை விளக்கம். முதலில் கலங்கரை விளக்கம் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்வோம். உலகில் முதல் கலங்கரை விளக்கமானது அலெக்சாந்திரியாவின் கலங்கரை விளக்கமாம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் எகிப்தின் அலெக்சாந்திரியாவின் பாரோஸ் தீவில் துறைமுகத்தை அடையாளம் காணும் விதமாக கட்டப்பட்ட கோபுரமாம். பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான இந்த கலங்கரை விளக்கமானது கட்டி முடிக்க சுமார் 20 வருடங்களானதாம். எகிப்தின் கிரேட் பிரமிடுக்கு அடுத்து உலகின் உயரமான கட்டிடமாக விளங்கிய இந்த கலங்கரை விளக்கமானது பூகங்களை எதிர்கொண்டு இறுதியில் அழிந்து போன இந்த கலங்கரை விளக்கத்தின் மிச்ச சொச்சங்கள் பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பது வரலாறு குறிப்பிடுகிறது. களம் என்பது கப்பலை குறிக்கும் ஒரு சொல். கரை என்பது களத்தில் உள்ளவர்களுக்கு விளக்கமாக சொல்லும் கோபுரம் என்பதால் அது கலங்கரை விளக்கம் ஆயிற்று. இந்த கோபுரத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருப்பதால் கலங்கரை விளக்கு என்றும் நாம் அழைப்பதுண்டு. சிந்தித்து பாருங்கள், நம் வாழ்நாளிலும் கலங்கரை விளக்காய் நாம் ஒளி வீச வழிகாட்டும் சிலரை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். உதாரணமாக கவிஞர்களாகிய நாம் ஒளி வீச கலங்கரை விளக்காய் திகழ்கிறது பொழில் பண்பலை. நம்முடைய பொழில் கவிஞர்கள் கலங்கரை விளக்காய் எவற்றையெல்லாம் குறிப்பிட்டு கவிதை படைத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். பொழில் கவிஞர்களின் கவிதை வரிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலை. முதலாவதாக கவிதை பாட வருபவர் கவிஞர் கா காவியா அவர்கள். வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். வழித்தடுமாறும் கப்பலுக்கு வழித்துணையாய் கலங்கரை விளக்கம். தந்தையும் தாயும் நீயே, கடலுக்குச் சொந்தம் நீயே. கடலில் உள்ள கப்பலுக்கு விளக்காய் கரையினிலே. கடற்பயணம் சென்ற காதலன் கரை திரும்பி காதலியைச் சேர கரை ஓரமாய் காதலர்களுக்காக நிற்கிறாயோ. கரையோரமாய் அலைகள் அடித்தும் கரைந்து போகாமல் கரையில் கலங்கரை விளக்காய் தனிமையில் நின்று தலைமுறையை காத்து தன்னம்பிக்கை தருகிறாயே. தனியாக நிற்பதில் தந்தையாகவும் அடையாளம் காண அன்னையாகவும் கரை சேர காதலனாகவும் கப்பலுக்கு நண்பனாய் கரையினிலே. மேடு பள்ளம் போல் அலைகள் அதனை மீண்டு வர கரையினில் காத்திருக்கிறாயோ. மனவழியை மறைத்து கடலுக்குச் செல்லும் மீனவர்கள் புயலில் தடுமாறி நிற்க குறுகிய ஒளியால் கரையை சேர்கிறாயே. தமிழ் மொழியின் உயர்மொழி தனிமொழி போல் தனியாக நின்று ஒளியேற்றி தமிழர்களுக்கு தனியாக உயர்த்தி நிற்கிறாயோ. கடலிலோ தொலைந்து போகாமல் இருக்க கண்ணீருடன் தொலைதூரத்தில் உன்னை கண்டு மகிழ்கிறேன். யாரை கடலில் தொலைத்து கரையோரம் நிற்கிறாய்? நான் கஷ்டத்தில் இருந்தபோது கலங்கரை விளக்காய் கரை சேர்த்த என் இனிய தோழி. கடலளவு கேலி செய்யும் கூட்டம் அவர்களை எதிர்த்து வர என் படிப்பே கலங்கரை விளக்கம். மாதாவாக கடலையும் பிதாவாக கப்பலையும் குருவாக உன் குறுகிய ஒளியையும் தெய்வமாக கரையேற தென்றலையும் இவைகள் ஒன்றாய் கலங்கரை விளக்கத்திலே. காலங்கள் பல கண்ணீரிலே மூழ்க வைத்தாலும் அதனை கடந்து கடமையை செய்ய கடலலையாய் மாறி பெண்கள் முன்னோக்கி சென்று கல்வியை கலங்கரை விளக்காய் கண்டன. நன்றி பொழிலே. கவிஞர் கா காவியா, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு, வெள்ளூர்.
கவிதை பாடிய கவிஞர் காவியா அவர்களுக்கு நன்றி. நிச்சயமாக கலங்கரை விளக்கை ஒப்புமைப்படுத்த கல்வியைப் போல வேறொன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய வாழ்நாள் ஒளி வீச வேண்டுமெனில் கல்விதான் நமக்கெல்லாம் கலங்கரை விளக்கு என்ற உண்மையை உங்களுடைய கவி வரிகள் மூலம் எங்களுக்கு உணர்த்தியதற்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் செல்வகாமாட்சி அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. இன்பத்தமிழ் பாக்களை இடைவிடாது கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் பொல்லில் பண்பலை. வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். வாழ்வில் நாம் மொழி வீச வசந்த மண்டபம் கலங்கரை விளக்கம். அறிவிசை பாட ஆசான் பெருகும் கல்வி பட்டகம். அசைந்தாடு மரக்கலைக்கோ சூரியனின் ஒளி கலங்கரை விளக்கம். கல்வி என்னும் கலங்கரை விளக்கம் அணையாமல் இருக்க அலைகளாக ஆரவாரித்து கொண்டே இருப்போம். இரவுக்கு நிலவு அழகு, கடலுக்கோ கடற்கரை விளக்கு அழகு. கடல்வழி பயணர்களுக்கு காத்திருக்கும் கலங்கரை விளக்கை போல் கவிதையின் எழுதி வெற்றியின் வருகைக்கு காத்திருக்கிறேன். புரியாத நம்பிக்கையோ விளக்கில்லா கலங்கரை விளக்கம். கல்வியில்லாத வாழ்க்கையோ உழுகாத கடல் நிலம். கலங்கரை விளக்கோ கடலுக்கோ ஒளியூட்டுவது போல் எனது வாழ்வில் கவிஞர் என்னும் பட்டம் ஒளியினை அளிக்கிறது. பொழில் என்னும் கடலுக்கு கவிஞர்களாகிய நாம் கடற்கரை விளக்கமாய் ஒளியினை அளிக்கிறோம். கடற்கரை விளக்கோ கப்பலுக்கு நம்பிக்கை. எனது வாழ்க்கைக்கோ தோழி தன்னம்பிக்கை அளிக்கிறாள். படித்தவனுக்கோ கல்வி என்னும் ஒளியோ வழிகாட்டி. கடலில் பயணிக்கும் திக்கு தெரியாதவனின் திசை காட்டி. தமிழ் மொழியோ தனித்தன்மை வாய்ந்து தாய்மொழி என பட்டம் பெற்று பிரகாசிக்கிறது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவரோ கலங்கரை விளக்காய் பிரகாசிக்கிறார். தன்னம்பிக்கை வளபெற்று தரணியில் தடம்பதிக்க கலங்கரை விளக்காய் காட்சியளிக்க காத்திருக்கிறேன். நன்றி பொழிலே. கவிஞர் செல்வகாமாட்சி, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு, வெள்ளூர் சிறுவரை. அழகியதொரு கவிதை வரிகளை வழங்கியமைக்கு நன்றி. அசைந்தாடும் மரக்கிளைகளுக்கு சூரியனின் ஒளிதான் கலங்கரை விளக்கு. இரவை அழகாக்குவது நிலவு என்றால் கடலை அழகாக்குவது கலங்கரை விளக்கு. படித்தவனுக்கோ கல்வி என்னும் ஒளியோ வழிகாட்டி. கடலில் பயணிக்கும் திக்கு தெரியாதவனின் திசை காட்டியாக திகழ்கிறது கலங்கரை விளக்கம். தன்னம்பிக்கை பல பெற்று தரணியிலே தடம் பதித்து கலங்கரை விளக்காய் காட்சியளிக்க காத்திருக்கிறேன். நிச்சயமாக கலங்கரை விளக்காய் நீங்கள் காட்சியளிக்க வேண்டும் என்று பாராட்டுகிறோம். உங்களுடைய கவி பயணம் மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவியரும்பு நிகழ்ச்சிக்கு கவிதை கொண்டு வருபவர் கவிஞர் அத்தாவுல்லா அவர்கள். அன்பான சிங்கப்பூர் பொழில் கவியரும்பு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் வாழ்த்துக்கள். நாரூரில் இருந்து உங்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய அத்தாவுல்லா. இந்த வார கவிதையின் தலைப்பு கலங்கரை விளக்கம். இதோ கவிதை. வெளிச்சத்தை இறைக்கும் ஒற்றை புள்ளிகள் எப்போதும் பேசு பொருட்களாகின்றன. கடற்கரைகளில் மட்டுமன்று பலரது மனக்கரை அழுக்குகளையும் இவைதாம் அகற்றுகின்றன. இவர் இன்னார் இனியவர் என்பதில்லாமல் எவரென்றாலும் சுவர் சித்திரங்களாகின்றன. பலர் பார்வைக்கும் வெளிச்சம் தருகின்றன. இனம், மொழி, குலம், மதவேதங்கள் இல்லை. வெளிச்சத்துக்கு ஏது சாதியும் மதமும். வீசியடிக்கும் இடங்களையெல்லாம் தன்வயப்படுத்தும் தகுதிகளின் மிகைகள். பேதம் பார்க்காமல் நிறைவாகும் இசைகள். இத்துறைதான் என்றில்லை, இத்துறைதான் என்றில்லை, எத்துறையாகவும் இருக்கலாம். மொழியிலும் இருக்கலாம், பிற வெளியிலும் இருக்கலாம். கரையான் உண்ட கன்னித்தமிழ் சுவடிகளை மேலும் கரையாமல் காத்த ஊவேசா தாத்தா. வெளிநாட்டிலிருந்து வந்தவராயிருந்தாலும் ஒளித்தமிழோடு பிற மொழிகளும் கற்று திராவிட ஒப்பாய்வு செய்த கால்டுவெல். அன்னை மரியாளுக்கு தமிழ் தாவணி போட்டு அழகு பார்த்து அலங்கரித்த வீரமாமுனி. கல்லணையை போலொரு மெல்லணை கட்டி வைத்த மேன்மை புரிஞன் பென்னி குக். பெருவியாதிக்காரனையும் கனிவோடு நோக்கி கரைவில் சுமக்காமல் நடந்த தெருவில் சுமந்த அன்னை தெரசா. காய்ந்த பயிர் கண்டபோதெல்லாம் மனம் காய்ந்து சாய்ந்த வள்ளலார் பெருந்தகை.
மாடு மேய்க்கும் சிறுவனுக்கும் மறக்காமல் தேடி சோறு போட்ட பெருந்தலைவர், தன் வீடு வறுமைப்பட்டும் நம் நாடு தமிழனும் மொழி வளமையால் உயர்வுபட தமிழ்நாடு வீடு சூட்டிய தங்கமகன் அண்ணா, பத்தும் துரத்தும் பசியென்று வந்தால் செத்தும் கொடுத்த சீதக்காதி வள்ளல், கொடிமுல்லைக்கு தேரையும் குளிர்மேலுக்கு பொறுமையும் தந்த பாரியும் வேகனும் போல, இவர்களைப் போல மேகமும் மழையும் போல தாகித்தவர் தாக வாய்களுக்கெல்லாம் தண்ணீர் தந்தவர்கள், எவ்வுயிர் என்றாலும் கண்ணீர் பெய்தவர்கள், இருட்ட பொழுதுகளையெல்லாம் வெளிச்ச பொழுதுகளாக்கியவர்கள், பார்வைக்கு கூசும் குடிசைப்புறங்களின் உள்ளும் வீசும் தென்றலாய் வீசி நின்றவர்கள், சரித்திரத்தின் பக்கங்கள் எல்லோரும் பேசும்படியாக பேசி நிற்பவர்கள், எங்கோ தொலைவில் கரை தேடி அலையும் கடலோடிகளுக்கு, எங்கோ தொலைவில் கரை தேடி அலையும் கடலோடிகளுக்கு புள்ளியாய வெளிச்சம் தந்து கைகாட்டுகின்றன இந்த கலங்கரை விளக்குகள். இவர்களும் அப்படித்தான், எங்கோ ஒரு புறத்தில் ஆட்டுவாரின்றியும் தேற்றுவாரின்றியும் அல்லல் படுகின்றவருக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் நின்று போற்றுமாறு உதவி செய்பவர், மற்றவர்கள் வாழ வழி சொல்லும் வெளிச்ச புள்ளிகளாய் ஆனார்கள். எங்கேயும் உண்டு, எப்போதும் உண்டு, என்றைக்கும் வெளிச்சத்தை போலவே இவர்களும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். சற்று கூர்ந்து பார்த்தால் நம்மிலும் பலர் புலப்படக்கூடும் பல வெளிச்ச புள்ளிகள். காலங்கள் போற்றும் கலங்கரை விளக்கு. நன்றி, வணக்கம். வெளிச்சத்தை இறைக்கும் ஒற்றை புள்ளி எப்போதும் பேசு பொருட்களாகின்றன. கடற்கரைகளில் மட்டுமன்று, பலரது மனக்கரை அழுக்குகளையும் இவைதான் அகற்றுகின்றது. இவர் இன்னார் இனியவர் என்பதில்லாமல் எவரென்றாலும் சுவர் சித்திரங்களாய் இருந்தன. பலர் பார்வைக்கும் வெளிச்சம் தருகின்றன. இனம், மொழி, குலம், மத வேதங்களில் வெளிச்சத்துக்கு ஏது ஜாதி மதம், வீசியடிக்கும் இடங்களையெல்லாம் தன்வயப்படுத்தும் தகுதிகளின் மிகைகள் என்ற அழகியதொரு கவிதை வரிகளை வழங்கியமைக்கு கவிஞர் அத்தா உல்லா அவர்களுக்கு நன்றி. பொழிலோடு தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துகிறோம். மேன்மேலும் உங்களுடைய கவி பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவியரும்பு நிகழ்ச்சிக்கு கவிதை கொண்டு வருபவர் கவிஞர் சு. சிவராமன் அவர்கள். வணக்கம் பொழிலே. தலைப்பு கலங்கரை விளக்கம். கடலின் கலங்கரை விளக்கம் மீனவர்களுக்கு வழிகாட்டும். தோல்வியின் கலங்கரை விளக்கம் வெற்றிக்கு வழிகாட்டும். உதவியின் கலங்கரை விளக்கம் ஊக்கத்திற்கு வழிகாட்டும். செல்வத்தின் கலங்கரை விளக்கம் ஈகைக்கு வழிகாட்டும். கல்வியின் கலங்கரை விளக்கம் அறிவிற்கு வழிகாட்டும். அறிவின் கலங்கரை விளக்கம் ஆற்றலிற்கு வழிகாட்டும். ஆற்றலின் கலங்கரை விளக்கம் உழைப்பிற்கு வழிகாட்டும். உழைப்பின் கலங்கரை விளக்கம் உயர்வுக்கு வழிகாட்டும். உயர்வின் கலங்கரை விளக்கம் தன்மைக்கு வழிகாட்டும். தன்மையின் கலங்கரை விளக்கம் மதிப்பிற்கு வழிகாட்டும். மதிப்பின் கலங்கரை விளக்கம் மதிப்பிற்கு வழிகாட்டும். இளைப்பாறாமல் வீசும் கலங்கரை விளக்கின் ஒளியென நாம் நம் முயற்சியை கொடுத்து எல்லையில்லா இன்பமடைவோம். நன்றி பொழிலே. கவிஞர் சு. சிவராமன், இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு செய்யானம். கடலின் கலங்கரை விளக்கமானது அங்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு வழிகாட்டும். தோல்வியின் கலங்கரை விளக்கமானது மீண்டும் மீண்டும் தோல்வி பெற்ற பிறகு அது வெற்றிக்கான வழியாக மாறிவிடுகிறது. உதவியின் கலங்கரை விளக்கமானது உதவி செய்து அது ஊக்கத்திற்கான வழிகாட்டுதலாக மாறிவிடுகிறது. செல்வத்தின் கலங்கரை விளக்கமானது ஈகைக்கு வழிகாட்டும். கல்வியின் கலங்கரை விளக்கமானது அறிவிற்கு வழிகாட்டும். அறிவின் கலங்கரை விளக்கமானது ஆற்றலுக்கு வழிகாட்டும். ஆற்றலின் கலங்கரை விளக்கம் உழைப்பிற்கு வழிகாட்டும். உழைப்பின் கலங்கரை விளக்கம் உயர்வுக்கு வழிகாட்டும் என்ற அழகிய கவிதை வரிகளை வழங்கியமைக்கு கவிஞர் சு. சிவராமன் அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய உழைப்பின் கலங்கரை விளக்கமானது தொடர்ந்து உங்களுடைய உயர்வுக்கு வழிகாட்டட்டும். பொழிலோடு தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துகிறோம். அடுத்ததாக கவிஞர் கா. பூங்குழலி அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய கவியரும்பு நிகழ்ச்சியின் தலைப்பு கலங்கரை விளக்கம். அறிவு உலகில் பரப்பதும் தெரிவு நிலையில் சிறப்பதும்
கருணை உளத்தில் கனிந்திடும் அருமை குணத்தின் அருளினால் இணையும் மனமும் மலர்ந்திடும் இணைந்த மனமும் மணந்தரும் பிணைந்த உறவும் துளிர்விடும் துணையாய் ஒருவர் உடன்வர கனிந்த மனமும் துணிந்திடும் நனிந்து தினமும் பணிந்திடும் குனிந்த தலையும் நிமிர்ந்திடும் உனக்கும் ஒருவர் வழிதர தடைக்கல் அனைத்தும் தகத்துடன் மடைகள் திறந்தால் புனலென படையாய் திரண்டு விரைந்துடன் விடையை விளக்கும் ஒருவரும் தரும வழியை நிறுவிட கருவும் அறத்தை விரும்பிட புருவம் உயர்த்தி வியப்புறும் குருவாய் ஒருவர் குடிவர குறைய உடனே கலைந்திடும் நிறைய நெறியில் வளர்த்திடும் துறைகள் பலவும் நடுங்கிடும் மறையின் துணையில் யுகம் வரும் திரையில் மிதக்கும் படகினை கரைக்கு அழைக்கும் விளக்கென நரையும் விளக்காய் திகழ்ந்திடும் உறையும் உயர்வு கழைத்திடும். நன்றி. கா. பூங்குழலி, புவனகிரி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. அறிவு உலகில் பரப்பதும் தெரிவு நிலையில் சிறப்பதும் கருணை உள்ளத்தில் கனிந்திடும் அருமை குணத்தின் அருளினால் இணையும் மனமும் மலர்ந்திடும் இணைந்த மனமும் மணந்தரும் பிணைந்த உறவும் துளிர்விடும் துணையாய் ஒருவர் உடன்வர கனிந்த மனமும் துணிந்திடும் நனிந்து தினமும் பணிந்திடும் குனிந்த தலையும் நிமிர்ந்திடும் உனக்கும் ஒருவர் வழிதர தடைக்கள் அனைத்தும் தகர்த்துடன் மடைகள் திறந்தால் புனலென படையாய் திரண்டு விரைந்துடன் விடையை விளக்கும் ஒருவரும் தரும வழியை நிறுவிட கருவும் மரத்தை விரும்பிட புருவம் உயர்த்தி வியப்புறும் குருவாய் ஒருவர் குடிவர. அறிவார்ந்த கவிதை வரிகளை வழங்கியமைக்கு கவிஞர் கா. பூங்குழலி அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய கவிப்பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் இதயா பழனிசாமி அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். படிப்பறியா மீனவனுக்கு உன் ஒளியால் பிரகாசம் அளிப்பதனால் என்னவோ ஒவ்வொரு நாளும் உயர்வாகவே பேசப்படுகிறாய். கதிரவன் என்னவோ உயர்வுதான், இருப்பினும் உனைப்போல் இல்லை. இரவிலும் ஓய்வற்று கதிரவன் உறங்கச் சென்ற பின்பும் முளைக்கின்றாயே. உனைப்போல் உயர்ந்து பிரகாசம் அளிக்க எனக்கும் ஆசைதான். அதனாலே முயற்சி எனும் படகில் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். இறுதிச் சடங்கில் மிதிபடும் பூவைப் போல நசுங்கிக் கிடந்தேன். என் கண் திறந்தாய், கலங்கரை விளக்காய். சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்கின்றாயே, உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாதனாலா? பலருக்கு உதவி செய்தும் நன்றியேதும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற என் கலங்கரை விளக்கமே, உன் தியாகத்திற்கு ஈடேது. கனவுகளோடு காத்திருக்கிறேன் கனவு பதவியில் அமர, கலங்கரை விளக்கமாய். இருட்டறையிலே முடங்கி கிடக்காமல் கலங்கரை விளக்கமாய் கால்தடம் பதிக்க காத்திருக்கிறேன். உன் உன்னத உணர்வு யாருக்குத்தான் வரக்கூடும்? ஆழம் தெரியாத கடலில் உன்னை மட்டுமே நம்பி இறங்கும் மீனவனை காக்கும் கலங்கரை விளக்கமே, ஒளிகாட்டும் கடவுள் நீ. விழியென வைத்தார்கள் உன்னை மீனவர்கள் கண்ணில். நன்றி பொழிலே. கவிஞர் இதயா பழனிசாமி, 2ஆம் ஆண்டு இயற்பியல், சிலட்டூர். இரவிலும் ஓய்வற்று கதிரவன் உறங்க சென்ற பின்பு முளைக்கின்றாயே, உன்னைப்போல் உயர்ந்து பிரகாசமளிக்க எனக்கும் ஆசைதான். அதனாலே முயற்சி என்னும் படகில் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன். சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்கின்றாயே, உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாததனாலா? பலருக்கு உதவி செய்தும் நன்றி ஏதும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற என் கலங்கரை விளக்கமே, கனவுகளோடு காத்திருக்கிறேன் கனவு பதவியில் அமர, கலங்கரை விளக்கமாய். நம் ஒவ்வொருவருமே நம் கனவு பதவியில் அமர வேண்டுமானால் கலங்கரை விளக்கை போல வழிகாட்ட மனிதர்களுடைய உதவியோ அல்லது புத்தகங்களுடைய உதவியோ கல்வியினுடைய உதவியோ ஏதோ ஒன்று தேவைதான். வழிகாட்டியாக எதுவும் திகழாமல் நம்மால் கனவு பதவியில் பாதம் பதிக்க முடியாது. இதயா பழனிசாமி அவர்களே, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கனவு பதவியிலே பாதம் பதிக்க வாழ்த்துகிறேன். அடுத்ததாக கவிஞர் கார்த்திகா தேவி அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. தலைப்பு கலங்கரை விளக்கு. ஒளியில் தெரியும் வெளிச்சம் ஒன்று போல் இல்லை எனிலும் ஒவ்வொருவருக்கும் புதிய பாதை ஒன்றை அது காட்டுகிறது.
கடலில் மிதக்கும் கப்பலின் பாதையை கலங்கரை விளக்கு காட்டிட, கண்ணீரை துடைக்கும் வழியை கடவுள் காட்டுவான் நம்பிக்கையில். கடற்கரை வாணிபத்தின் அடையாளம். கலங்கரை விளக்கே வழிகாட்டி. கப்பல்கள் இதை அடித்தளம். விடியல் பொழுதை கதிரவன் வருகையில் அறிந்தது போல், வீட்டிற்கு வரும் வழியை கடலில் கலங்கரை விளக்கு கூறுகிறது. இருளை போக்கும் விளக்கிற்கு மத்தியில் இருப்பிடம் காட்டின கலங்கரை விளக்கு. நிலவு ஒளி திசை கூறிய காலம் மாறி, நீண்ட கம்பத்தின் வரும் ஒளி வழி கூறியது கடலில். கடலில் தொழில் செய்பவன் கலங்கரை விளக்கு ஒன்றையே களத்திலும் காத்து நின்றன. கடல் அலைகள் கரையை தொடுகையில் கலங்கரை விளக்கின் கதிர் ஒளிகள் கடலில் உள்ள கப்பலை அடைந்தன. மீனவனின் ஒவ்வொரு பயணத்திலும் கலங்கரை விளக்கே முதன்மையானது. நன்றி பொழிலே. கவிஞர் ப. கார்த்திகாதேவி, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு, படப்பனார் வயல். அதாவது ஒளியில் தெரியும் வெளிச்சமானது ஒன்று போல இல்லாவிட்டாலும் கூட, அதாவது அந்த கலங்கரை விளக்கின் ஒளியில் தெரியும் வெளிச்சம் ஒன்று போல இல்லாவிட்டாலும் கூட, அது ஒவ்வொருவருக்கும் புதிய பாதையை காட்டுகிறது. கடலில் மிதக்கும் கப்பலின் பாதையை கலங்கரை விளக்கு காட்டிட, கண்ணீரை துடைக்கும் வழியை நமக்கு கடவுள் காட்டுவான். நம்பிக்கையில் கடற்கரை வாணிபத்தின் அடையாளம். கலங்கரை விளக்கே வழிகாட்டி. கப்பல்கள் இதன் அடித்தளம். விடியல் பொழுதை கதிரவன் வருகையில் அறிந்தது போல், வீட்டிற்கு வரும் வழியை கடலில் கலங்கரை விளக்கு கூறுகிறது. அழகியதொரு கவிதை வரிகளை வழங்கியமைக்கு கவிஞர் ப. கார்த்திகாதேவி அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய சிந்தனை சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் அங்கையர்கண்ணி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. உடன் இணைவது புதுவையிலிருந்து அங்கையர்கண்ணி ஸ்ரீனிவாசன். இந்த வார தலைப்பு கலங்கரை விளக்கம். சிறு பாடலாக சமர்ப்பிக்கிறேன். பாரெங்கும் சுற்றி திரிந்து விட்டேன் நல் பாட்டெழுத ஆசைப்பட்டு, வெளிநாட்டிற்கும் சென்று வந்து விட்டேன் என்னை வியக்க வைக்கும் செய்தி இல்லை. தாயகம் திரும்பி வந்து விட்டேன் தலை நிமிர நானும் கற்றுக்கொண்டேன். வேறெங்கும் செல்ல தேவையில்லை இனி வேண்டியதை நான் பெற்றிடுவேன். சிறு புல்லும் என்னை அழைத்ததுவாம் நல் புரளி பேசி சென்றதுவாம். வேறெங்கும் இல்லாத இச்சிறப்பு இதை புரிந்து கொள்ள இத்தனை நாள். வெளிநாட்டிலே பார்த்த காட்சியிலே என்னிடம் பேச ஒரு வார்த்தை இல்லை. இனி தாய்நாடே சிறந்ததென்பேன் இதை தாண்ட வேண்டிய தேவையில்லை. கல்லும் மண்ணும் பேசுதம்மா நீரோடை தாளம் போடுதம்மா. என்னுள் விழுந்த சிறுதுளிதான் வெள்ளை முத்தாக இங்கு மிளிருதம்மா. காடும் வீடும் செழித்திடவே முக்கால நிலையும் கைகோர்த்திடவே, வேளாண் விதையை எடுத்துக்கொண்டு நஞ்சை புஞ்சையில் நீயும் வீசிவிடு. வயல் செழிக்க வைத்து வீடு நிதம் வறுமையை நாட்டில் நீக்கிவிடு. பண்டமாற்றும் முறைதனையே பக்குவமாய் நிதம் கையாண்டு, பாரெங்கும் வளர்ச்சி கொண்டு வந்து நம் பாரதத்தை நீ உயர்த்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று முன்னோர் முன்பே அறிந்திருந்தார். கல்வியை நாமும் கற்றிருந்தே நல் கலங்கரை விளக்கென ஒளிர்ந்திடுவோம். ஏட்டு சுரக்காய் என்றிலாது நித்தமும் கறி சமைத்திடுவோம். பல்துறை சாதனை புரிந்திடுவோம். பண்பாடு மிக்க மனிதர்களில் இந்த பாரினில் தமிழன் முதலிடமே. பல்துறை அறிவும் பெற்றிருந்தும் சக மனிதனை மதிக்க தவறவில்லை. கோடியில் பணம் இருந்தாலும் தினம் குப்பை தொட்டியில் படுத்தாலும், மனிதனை மனிதனாய் பார்த்திடுவோம். மனித நேயத்தை வளர்த்திடுவோம். காக்கா கூட்டத்தை பார்த்திடுவோம். பகிர்ந்து உண்ண பழகிடுவோம். கூடி வாழ கற்றிடுவோம். பல கோடி நன்மையை பெற்றிடுவோம். காலநிலை மாற்றத்தையே கண்ணியமாய் கற்று செயல்படுவோம். முப்பாட்டன் வரைந்த சித்திரமாம் அறுசுவை என்பதே மந்திரமாம்.
பல்வேறு காய்களை சமைத்து வந்து நல்வாழை இலையில் பந்தியிட்டு உறவினர் கூடி உண்பதையே நல்விருந்தென்று பெயரிட்டனர். அறுசுவையை நாமும் உண்பதினால் ஆயுளை 100ஆய் பெருக்கிடலாம். விருந்தே மருந்தென உண்டிடலாம், வீரத்தமிழன் என்றிடலாம். தாய்மையை உணர்த்தி பேசிடலாம், தாய்மைக்கு தலை வணங்கிடலாம். தாய்மையை உயர்த்தி பேசிடலாம், தாய்மைக்கு தலை வணங்கிடலாம். மாதர் குலத்திற்கோர் இழிவென்றால் தாய் மண்ணிற்கு சிவப்பு நிறம் தரலாம். தாய்மையை போற்றி வணங்கிடலாம். நன்றி, வணக்கம். அழகிய கவிதை வரிகள் என்பதை விட அறிவார்ந்த கவிதை வரிகள் என்பதே பொருந்தும். பாரெங்கும் சுற்றி வெளிநாட்டிற்கு சென்று வந்துவிட்டேன், வியக்க வைக்கும் ஒன்றுமில்லை, தாயகம் வந்து தலை நிமிர கற்றுக்கொண்டேன். புல்லும் என்னை அழைத்து புரளி பேசிச் சென்றது, வேறு எங்கும் இல்லாத இச்சிறப்பு புரிந்து கொள்ள நாட்களாகிவிட்டது. தாய்நாடே சிறந்ததென்பேன், கேடில் வெளிச்செல்வம் கல்வி என்பதற்கிணங்க கல்வியை கற்று கலங்கரை விளக்காய் உயர்ந்திடுவோம். கோடி பணம் இருந்தாலும் குப்பை தொட்டியில் இருந்தாலும் மனிதனை மனிதனாய் மதித்திடுவோம், மனிதநேயம் வளர்த்திடுவோம் என தாய்நாட்டு பெருமையை கவிதையாக பாடலாக பாடிய கவிஞர் அங்கையர்கண்ணி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பொழிலோடு பயணிக்க வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நர்மதா துரைசாமி அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். எனது கற்பனையை மெய்ப்பிக்க நினைக்கின்றேன். லட்சிய பாதையில் வழிமாறும் போதெல்லாம் எனக்கான கலங்கரை விளக்கான எனது தோழியுடன். வாழ்க்கை என்பது பயணக் கப்பல், அதில் நாம் பயணிகள். வாழ்க்கையில் வரும் பிரச்சனையோ கடலில் வரும் சுனாமி போன்றது. நமது லட்சியத்தை நாம் அடைந்துவிட்டால் கலங்கரை விளக்காய் பிரகாசிக்கலாம் காலம் முழுவதும். வாழ்நாள் முழுவதும் கப்பலை போல் சுமப்பது தாய் தந்தை, கப்பலோட்டியாக திகழ்வது ஆசிரியர்கள், மூழ்கிவிடாமல் கரையை அடைய. கடலில் உப்புதான், அதுவே உணவுதான். அதில் வாழும் தாவரங்கள்தான் உலக உயிர்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை தருகிறது. அதுபோலதான் நமது வாழ்க்கையும். பாதைகள் கடினமாக இருந்தாலும் லட்சியம் வேண்டும், அலட்சியம் வேண்டாம். கப்பல் எப்படி கடலில் மிதந்து கரையை அடைகிறதோ அதுபோல் நமது வாழ்க்கையில் கரையை அடைவதும் மூழ்கிச் செல்வதும் நம் கையில்தான் உள்ளது. கடலில் தான் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்வேன் என்றால் அலைகள் உன்னை அடித்துச் செல்லும். முதலில் ஆற்றில் முயற்சி செய், ஆற்று. அதுபோல வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். பிறகு உயர்ந்து நிற்பாய் கலங்கரை விளக்காய். நன்றி பொழிலே. கவிஞர் நர்மதா துரைசாமி, 2ஆம் ஆண்டு இயற்பியல், வீரமங்கலம். வாழ்க்கை என்பது பயண கப்பல், அதில் நாம் பயணிகள். வாழ்க்கையில் வரும் பிரச்சனையோ கடலில் வரும் சுனாமி போன்றது. நமது லட்சியத்தை நாம் அடைந்துவிட்டால் கலங்கரை விளக்காய் பிரகாசிக்கலாம் காலம் முழுவதும். வாழ்நாள் முழுவதும் கப்பலை போல் சுமப்பது தாய் தந்தை, கப்பலோட்டியாக திகழ்வது ஆசிரியர்கள், மூழ்கிவிடாமல் கலங்கரையை அடைய. அதாவது கப்பலானது பெற்றோர்களைப் போல, கப்பலோட்டிகள் தான் ஆசிரியர்கள். கப்பல் கரை சேர்வது என்பது கப்பலோட்டிகளை பொறுத்ததுதான். எவ்வளவு நல்ல கப்பலாக இருந்தாலும் சரி, கப்பலோட்டிகளின் திறனை பொறுத்துத்தான் கப்பலை செலுத்த முடியும். அதுபோலதான் நம் வாழ்நாளும். இன்று உங்களுடைய கவிதை வரிகள் மூலம் விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நர்மதா துரைசாமி அவர்களுடைய கவிதை வரிகள் தொடர்ந்து சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் நிஷா அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். வாழ்க்கையின் வழித்தடங்கள் மாறி போகிறது. எதற்காக வாழ்கிறோம் என்பதை மறந்து ஏமாற்றத்தை ஏற்கும் மனநிலைக்கு மாறிவிட்டோம். ஒவ்வொரு நொடிகளையும் வாழ்க்கையின் அனுபவங்களை ரசித்து வாழாமல் கண்முன் நிலையாயிருக்காத வாழ்க்கையை எண்ணி பயணிக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படும் அவமானங்களே அவற்றின் அனுபவங்களாக மாறிவிடுகின்றன.
கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் மனம் வரும்போது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருப்பது தென்படுகிறது. விரும்பியதை விட்டு கொடுக்கும் இதயம் இருந்தால் நாம் இழந்ததையும் மீட்டுவிடலாம். வாழ்வின் பல அனுபவங்களே பலரின் கலங்கரை விளக்கமாக அமைகிறது. யாரோ ஒருவர் அமைத்த பாதையில் சென்றால் அது உன் வாழ்வின் வழி. நீயே அமைத்த பாதையில் சென்றால் உன் வழியை வரலாறு எழுதப்படும். மனம் மாறிவிட நினைக்கிறது, ஏதோ ஒரு சரித்திரத்தை படித்திட. துணிவில்லை என்றாலும் வாழ்வில் கலங்கரை விளக்கமாய் முயற்சி ஒளி காட்டுகிறது. நடை போட போட பாதைகளுக்கும் வழி தெரியவில்லை. நன்றி பொழிலே. கவிஞர் ஆ. நிஷா, இயற்பியல் 2ஆம் ஆண்டு, முதுவளர்குடி. கவிதை பாடிய கவிஞர் ஆ. நிஷா அவர்களுக்கு நன்றி. சில கவிதை வரிகளை கேட்கும் பொழுது யதார்த்தத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இருக்கும். அதாவது நடைமுறை வாழ்க்கையை தங்களுடைய கவிதை வரிகள் மூலம் எடுத்து காட்டுவது போல் இருக்கும். அது போன்ற கவிதை வரிகள் தான் இவை. வாழ்க்கையின் வழித்தடங்கள் மாறிப்போகிறது. எதற்காக வாழ்கிறோம் என்பதை மறந்து ஏமாற்றத்தை ஏற்கும் மனநிலை மாறி ஒவ்வொரு நொடிகளையும் வாழ்க்கையின் அனுபவங்களை ரசித்து வாழாமல் கண்முன் நிலையாய் இருக்காத வாழ்க்கையை எண்ணி பயணிக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படும் அவமானங்களே அவற்றின் அனுபவங்களாக மாறிவிடுகின்றன. கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் மனம் வரும்போது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருப்பது தென்படுகிறது. விரும்பியதை விட்டு கொடுக்கும் இதயம் இருந்தால் நாம் இழந்ததையும் மீட்டு விடலாம். வாழ்வின் பல அனுபவங்களே பலரின் கலங்கரை விளக்கமாக அமைகிறது. அழகிய கவிதை வரிகளை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து பொழிலோடு பயணிக்க வாழ்த்துகிறோம். உங்களுடைய கவி பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவியர்ம்பு நிகழ்ச்சிக்கு கவிதை கொண்டு வருபவர் கவிஞர் வி. அகல்யா. மனதை அள்ளும் மரபு பாக்கள், தரணியில் தவழும் தமிழ் பாக்கள் கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலை. வணக்கம் பொழிலே. கவியரும்பு. தலைப்பு கலங்கரை விளக்கம். கருமேகத்தின் காலடி தடமறிந்து காற்று வீசும் திசை புரிந்து களிமண் மனமறிந்து கண்மணி என நெல்மணி காத்து கடும் குளிரிலும் சுடும் வெயிலிலும் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையில் காணா உயிர்களுக்கு உணவளிக்க காலமெல்லாம் கடும்பணி புரிந்து ஈசல் பூப்பது போல இன்பம் பூக்கும் இலவம்பன்று மனம் கொண்ட இறைவன் அனுப்பிய உயிரொளி உழவனே உலக உயிரின் கலங்கரை விளக்கொளி. அகரமுகரம் அறிய வைத்து ஆசை நிறைந்த உலகில் அன்புடைமை உணர வைத்து அறிவுடன் ஒழுக்கத்தை புரிய வைத்து அறிஞர் கவிஞர் நம்மை மாற்ற அடிக்கல் நட்டு தம்மை படிக்கல்லாய் மாற்றி அன்றாடம் நம் வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு தம் பணி சிறக்கச் செய்து அகிலந்தனில் அறிவொளி ஆசிரியரே ஆழியலை பலகொண்டும் அன்பொலி வீசும் அணையா கலங்கரை விளக்கொளி. கடலில் தத்தளிக்கும் கட்டுமரமென கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையில் இஷ்டமொன்று வைத்து இன்பம் வரும் வேளையில் மயங்கிடாது துன்பம் வரும் வேளையில் துவண்டிடாது துண்டுபட்ட இறக்கை என்ற போதும் தூசிப்படியாது துருவம் நோக்கி பயணிக்க துணிந்தால் வழியெங்கும் உதவும் உன்னத உள்ளங்களே ஒளி வீசும் உண்மையான கலங்கரை விளக்கம். நன்றி பொழிலே. கவிஞர் வி. அகல்யா, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு, பனஞ்சேரி. கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையில் காண உயிர்களுக்கும் உணவளிக்க காலமெல்லாம் கடும்பணி புரிந்து ஈசல் பூப்பது போல இன்பம் பூக்கும் இலவம் பஞ்சு மனம் கொண்ட இறைவன் அனுப்பிய உயிரொளி உழவனே உலக உயிரின் கலங்கரை விளக்கொளி. அகரம் உகரம் அறிய வைத்து ஆசை நிறைந்த உலகில் அன்புடைமையை உணர வைத்து அறிவுடன் ஒழுக்கத்தை புரிய வைத்து அறிஞர் கவிஞர் நம்மை மாற்ற அடிக்கல் நட்டு தம்மை படிக்கல்லாய் மாற்றி அன்றாடம் நம் வளர்ச்சியில் ஆனந்தம் கொண்டு தம் பணி சிறக்கச் செய்து அகிலந்தனில் அறிவொளி ஆசிரியரே ஆழி அலை பலகண்டு அன்பொளி வீசும் அணையா கலங்கரை விளக்கொளி. அழகியதொரு கவிதை வரிகள். உலக உயிர்களின் கலங்கரை விளக்கொளி என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் உழவர்கள் என்றால் அன்பு, அறிவு, ஒழுக்கம் என எல்லாவற்றையும் நமக்கு புகட்டி தன்னலம் பாராமல் நமக்கு புகட்டி
அறிஞர், கவிஞர் என நம்மை மாற்றியவர்கள் ஆசிரியர்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இந்த நிதர்சன உண்மையை தங்களுடைய கவிதை வரிகள் மூலம் எங்களுக்கு உணர்த்தியதற்கு நன்றி. கவிஞர் வி. அகல்யா அவர்களே, தொடர்ந்து பொழிலோடு பயணிக்க வாழ்த்துகிறோம். உங்களுடைய கவி பயணம் தொடர்ந்து சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவியரும்பு, கவிநயம் என 2 நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து கவிதை அனுப்பி வரும், மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளின் படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட இக்கவியரும்பு நிகழ்ச்சியின் முன்னெடுப்பாளர்களில் ஒருவராக திகழும் முனைவர் சேந்தன் பனையவயல் சிவகவி காளிதாசன் அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில். கவியரும்பு நிகழ்ச்சி இன்றைய தலைப்பு கலங்கரை விளக்கம். கவிதை இதோ. கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பறவைகளோ கடவுச்சீட்டு யாரிடமும் பெற்றதுண்டோ? நம்பிக்கை ஒன்றேதான் கடவுச்சீட்டு. நலம் பயக்கும் கலங்கரை விளக்கம் ஞானம். மருதவாணன் பொன்பொருளை கடலில் போட்டு மரக்கலத்தை பற்றி வந்து ஞானியானான். பற்றுவிட்ட மருதன் இங்கே பட்டினத்தான், பரம்பொருளோ கலங்கரை விளக்கமானான். சாதுபனோ அற்றை நாளில் கடலில் சென்று சரியான புயலில் மாட்டி தப்பித்து நாகர்வால் தீவில் வந்து சிக்கி கொண்டான். நல்ல வேளை, அவனொரு கால் சிந்தித்தான். கலங்கரை விளக்கமாகி அவன் உயிரை கரை சேர்த்தது அவன் கற்ற மொழி. கலங்கரை விளக்கமாகி அவன் உயிரை கரை சேர்த்து காத்ததுதான் அவன் கற்ற மொழி. நிலங்கரைகள் இருந்தாலும் கூட வாரா, நித்திரையும் வாராது அறிவு போனால். உளர்ந்தான் தத்தளித்த போது ஆங்கே உறுதியான நல்லறிவே விளக்கமாகும். நிலங்கரைகள் இருந்தாலும் கூட வாரா, நித்திரையும் வாராது அறிவு போனால். உளர்ந்தான் தத்தளித்த போது ஆங்கே உறுதியான நல்லறிவே விளக்கமாகும். கலங்கரை விளக்கத்து ஒளி அணைந்தால் கடலில் சென்ற நம்மவர்கள் கலங்க மாட்டார். கலங்கரை விளக்கத்து ஒளி அணைந்தால் கடலில் சென்ற தமிழர்கள் கலங்க மாட்டார். நள்ளிரவில் கரையொதுங்கி நாடு சேர்ந்தால் மண்ணள்ளி நுகர்ந்து பார்த்து அந்த நாட்டின் பேரை மதிகொண்டு சொல்லிடுவார். அதுவே ஞானம். கலந்தான் கரை கடக்க வேண்டுமென்று கலந்தான் பெருந்துறையில் நமது ஈசன். நலந்தான் உடல் உள்ளம் இரண்டும் சேர்ந்தால் பலந்தான் கரையேற படகு போலாம். நலந்தான் கரை கடக்க வேண்டுமென்று கலந்தான் பெருந்துறையில் நமது ஈசன். நலந்தான் உடல் உள்ளம் இரண்டும் சேர்ந்தால் பலந்தான் கரையேற படகு போலாம். கலங்கரை விளக்கம் கலங்காதே கலக்கம். நன்றி பொழிலே. நன்றி வணக்கம். முனைவர் சேந்தன் பனையவயல் சிவகவி காளிதாசன், திருப்பெருந்துறை. தமிழ் தவழும் கவிதை வரிகளை வழங்கிய முனைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. கண்டம் விட்டு கண்டம் செல்லும் பறவைகளோ கடவுச்சீட்டு யாரிடமும் பெற்றதுண்டோ? நம்பிக்கை ஒன்றேதான் கடவுச்சீட்டு. நலம் பயக்கும் கலங்கரை விளக்கம் ஞானம். மருதவாணன் பொன் பொருளை கடலில் போட்டு மரக்கலத்தை பற்றி வந்து ஞானியானான். பற்றுவிட்ட மருதனெங்கே பட்டினத்தார், பரம்பொருளே கலங்கரை விளக்கமானார். முனைவர் ஐயா அவர்களே, தொடர்ந்து பொழிலோடு பயணிக்க வாழ்த்துகிறோம். அடுத்ததாக கவியரும்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நம் பண்பலையிலே கவிநயம் என்ற அழகியதொரு நிகழ்ச்சி வலம் வர உள்ளது. கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலை. சங்க தமிழை தவறாத சுவைக்க சிங்கையிலிருந்து வரும் பொழில் பண்பலையில் இணைந்திருங்கள். இவரை தொடர்ந்து கவிஞர் கா. தெய்வீகன் அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. கவிதை தலைப்பு கலங்கரை விளக்கம். அச்சம் தரும் ஆழியில் அஞ்சாது கலந்த தமிழன், ஆதியிலே கட்டு மரங்களிலே ஆழி அலைகள் எதிர்த்து
பயணம் சென்றான். அவனது கூர் ஞானத்தாலே பிறகு பல கலங்களை படைத்து பட்டும் சருக்கரையும் அரிசியும் சந்தனமும் மயில் தோகையும் கரியும் பரியும் பல ஏற்றி கடல் கடந்து வான்புகழ் வணிகம் செய்தான். வகை வகையான மீன்களையும் வலைவீசி பிடித்த தமிழன் இரவினிலே அலைமோதும் ஆழ்கடலில் துறைமுகம் தெரியாமல் வழியில் கொடிகலங்கி நின்றான். பரத்தி மக்களோடு இங்கு பதறி நின்றால் காலப்போக்கில் கண்டான் கலங்களுக்காக இரவினில் உதிக்கும் சூரியனையும் கரையிலிருந்து கரைந்தழைக்கும் அன்னையையும். கலங்களைப் போல் திசையறியா வழியில் சென்றபோது கலங்கரை விளக்காய் ஒலியெழுப்பி எம்மை அழைத்தது வான்முட்டும் அறிவு கொண்ட எனது ஆசான். நன்றி பொழிலே. கவிஞர் கா. தெய்வீகன், இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு, கீழ்கரை. அச்சம் தரும் ஆழியில் அஞ்சாது கலந்த தமிழன் ஆதியிலே கட்டுமரங்களிலே ஆழி அலைகள் எதிர்த்து பயணம் சென்றான். அவனது கூர் ஞானத்தாலே பிறகு பல கலங்களை படைத்து பட்டும் சருக்கரையும் அரிசியும் சந்தனமும் மழைத்தோகையும் கரியும் பரியும் என ஏற்றி கடல் கடந்து வான்புகழ் வாணிகம் செய்தான். அதாவது அச்சம் தரக்கூடிய ஆழியிலே அச்சமின்றி கலந்த தமிழன் தொடங்கி தமிழர்களின் கடல் வாணிகம் குறித்தும் வாணிக சிறப்பு குறித்தும் வாணிகம் செய்யப்பட்ட பொருள்கள் குறித்தும் கவிதை பாடிய கவிஞர் கா. தெய்வீகன் அவர்களுக்கு நன்றி. பொழிலோடு தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துகிறோம். உங்களுடைய கவி பயணம் மேலும் மேலும் சிறக்க பாராட்டுகிறோம். இவரை தொடர்ந்து அடுத்ததாக நம் கவியரம்பு நிகழ்ச்சிக்கு கவிதை கொண்டு வருபவர் சு. ஆத்மநாதன் அவர்கள். வணக்கம் பொழிலே. தலைப்பு கலங்கரை விளக்கு. அலைகள் ஓய்ந்த ஆழியில் ஆதவன் உறங்கும் வேளையில் நெடுந்தூரம் நடுவாளம் சென்ற பட்டினத்தார்கள் பாசியும் முத்தும் பவளமும் மாணிக்கமும் மினுமினுக்குது அங்கே மீனவனின் உயிர் பணயத்தில். விட்டு சென்ற உறவுகளும் வீட்டு வாசலை எட்டி பார்க்க கட்டுமரத்திலேயே கண்ணீர் கரைகிறது உப்பாக. வெண்மேகம் சிவந்து இருளாக சூழ்ந்த நேரத்தில் கலங்கரை விளக்கே கரை சேர்க்க விரும்பும். நாமும் கண்ணீரில் கரைந்து துயரினில் துடித்தெழுந்து அன்பில் மூழ்கி எழுந்து கற்ற கல்வியும் கைவிடாது காகிதமும் அழாது கடலலையாக நாமும் கல்விக்கடலில் மூழ்கி எழுந்தால் கலங்கரை விளக்கு அதற்கு மேலாகவும் ஒளிபரப்பலாம். பகல்வானில் பருதியும் இருள்வானில் சந்திரனும் கலங்கரை விளக்கு. கல்வியிலே எனக்கு பொழிலே கலங்கரை விளக்கு. கவலை நீக்கி விடியும் உனக்கு. நன்றி பொழிலே. கவிஞர் சு. ஆத்மநாதன், இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு, நல்கிராமம். அழகியதொரு கவிதை வரிகள். கற்ற கல்வியும் கைவிடாது காகிதமும் அழாது கடலலையாக நாமும் கல்வி கடலில் மூழ்கி எழுந்தால் கலங்கரை விளக்கு அதற்கு மேலாகவும் ஒளி பரப்பலாம். பகல்வானில் பருதியும் இருள்வானில் சந்திரனும் கலங்கரை விளக்கு. கல்வியிலே எனக்கு பொழிலே கலங்கரை விளக்கு. கவலை நீக்கு விடியும் உனக்கு. கவிதை பாடிய சு. ஆத்மநாதன் அவர்களுக்கு நன்றி. நண்பர்களே, நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் நம்முடைய கவியரம்பு நிகழ்ச்சியிலே புது புது தலைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தலைப்பின் கீழும் யாரோ ஒருவருடைய கவிஞரின் கவிதை வரிகளில் பொழில் என்ற வார்த்தை இடம்பெறாமல் இருந்ததே இல்லை. செவிநகர் கனியமுதம் பருக செந்தமிழ் பாக்களை சுவைக்க இடைவிடாத கேட்டு மகிழுங்கள் பொழில் பண்பலை. அடுத்ததாக கவிஞர் ஆ. ஜியாவுதீன் அவர்களுடைய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. வணக்கம் பொழிலே. கவியரம்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். விண்ணை தாங்கி நிற்கும் தூணே, என்றும் அணையா மின் விளக்கே, உன் உயரத்தை எட்ட ஏனியில் படிகள் இல்லை. பல அலைகள் உன்னை தீண்ட என்றும் உன்னிடத்து தடுமாற்றம் இல்லை. தூசி நிறை சமூகம் துருபிடிக்காமல் இருக்க கல்வி என்னும் கலங்கரை விளக்கம். சமையலறையின் வாசலை தேடாதே, பள்ளியின் வகுப்பறை வாசலை தேடு என்ற பாரதி என்னும் கலங்கரை விளக்கம். விண்ணில் ஏவுகணைகள் பல பறக்க, மாணவர்கள் சாதனைகள் பல படைக்க கலாம் என்னும் கலங்கரை விளக்கம்.
என் ஓடம் கரை தேடும் இருள் சூழ்ந்த பொழுதில் கலங்காதே, கரைக்கான கலங்கரை விளக்கம் ஒன்று உண்டு. நன்றி பொழிலே. ஆஜியாவுதீன், கோதைமங்கலம். தூசி நிறைந்த சமூகம் துருப்பிடிக்காமல் இருக்க கல்வி என்னும் கலங்கரை விளக்கம். சமையலறையின் வாசலை தேடாதே, பள்ளியின் வகுப்பறை வாசலை தேடு என்ற பாரதி என்னும் கலங்கரை விளக்கம். விண்ணில் ஏவுகணைகள் பல பறக்க, மாணவர்கள் சாதனைகள் பல படைக்க கலாம் என்னும் கலங்கரை விளக்கம். என் ஓடம் கரை தேடும் இருள் சூழ்ந்த பொழுதில் கலங்காதே, கரைக்கான கலங்கரை விளக்கம் ஒன்று உண்டு. அழகிய கவிதை வரிகளை வழங்கிய கவிஞர் ஜியாவுதீன் அவர்களுக்கு நன்றி. பெண்ணுரிமை பற்றி பேசிய பாரதி என்ற கலங்கரை விளக்கம் பற்றியும் ஏவுகணை நாயகனான கலாமின் பெயரையும் சுட்டிக்காட்டிய உங்களுடைய கவிதை வரிகள் அருமை. தொடர்ந்து பொழிலோடு பயணிக்க வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நம் கவியரப்பு நிகழ்ச்சியிலே பொழில் பண்பலையில் வலம் வரப்போகும் கவிதை என்னுடைய கவிதை. நான் உங்கள் காயத்ரி. வணக்கம் பொழிலே. கவியரும்பு நிகழ்ச்சி. தலைப்பு கலங்கரை விளக்கம். கடற்கரையின் உன்னத தோழனே, கப்பலோட்டிகளின் காவல் நாயகனே, காவி ஆடையில்லா காவலனாய் நிற்கின்றாய் தன்னந்தனியாய். காரணம் என்னவோ? தொலைந்து போன உறவுகளை தேடியா? வானுயர்ந்த தூரத்திலும் வழிகாட்ட மறுப்பதில்லை, ஒற்றை காலில் நிற்கின்றாயே யாரை மீட்டெடுக்க? இரவிலும் தொடர்கிறாய் உன் காவலை, கடற்கரை அலைகளின் அழகை ரசித்து கொண்டு. அசையாமல் நின்றாலும் அரும்பணி ஆற்றுகிறாய். கடமைக்கான வழிகாட்டுதல்கள் இல்லா உனக்கு அளிக்கப்பட்ட கடமையை உயர்வாக செய்கிறாயே. வாழ்வில் எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி வழிகாட்டுதல்கள் தேவை. கலங்கரை விளக்காய் நானும் சந்தித்தேன் சிலவற்றை. தடம் பார்க்க கற்றுக் கொடுத்த பெற்றோர்கள், தடம் பதிக்க கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், வாழ்நாள் ஒளி வீச காற்றடிக்கும் வேளையில் கைகோர்த்த தோழி, புன்னகை கலந்த கோபத்தால் கடுஞ்சொற்கள் சில பேசினாய் கலங்கரை விளக்காய். இயற்கையின் அழகை கண்டு ரசிக்க பயணச்சீட்டு இல்லாமல் பயணியாய் நாம் செல்ல நகைக்கிறது கலங்கரை விளக்கம், நாள்தோறும் நான் காண்கிறேன் என்று. உன் உச்சியில் பிரகாசிக்கும் ஒளியைப் போல தயக்கமின்றி நடைபோட கலங்கரை விளக்காய் திகழ்கிறது பொழில் பண்பலை. பறவைகளுக்கு வேண்டாம் கலங்கரை விளக்கு, கரை கழுவ வேண்டும் கலங்கரை இலக்கு. நன்றி பொழிலே. கவிஞர் காயத்ரி, இயற்பியல் 2ஆம் ஆண்டு, வெள்ளூர். தரணிவாழ் தமிழர்களுக்கு இணையம் வழி இடைவிடாது தமிழ் இலக்கிய பாடல்களை மட்டும் தினசரி 24 மணி நேரமும் இடைவிடாது ஒளிபரப்பு செய்து வரும் நிகழ்ச்சிகளை zeno.fm/பொழில் FM வழி கேட்டு மகிழுங்கள். நம்முடைய கவிஞர்களின் கவிதை வரிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். ஒவ்வொருவருடைய கவிதையிலும் ஒரு அர்த்தம் உண்டு, அறிவார்ந்த கருத்துக்கள் உண்டு, புது புது சிந்தனை செய்திகள் உண்டு. ஏனென்றால் நம்முடைய பொழில் கவிஞர்களின் கவிதை வரிகளில் பொறி இல்லை என்றால் அது பொருந்தாது. கவி பாடிய அனைவருக்கும் கவியரம்பு நிகழ்ச்சி சார்பாகவும் பொழில் பண்பலை சார்பாகவும் நன்றி. பொழிலின் அழைப்பை ஏற்று தமிழ் பணியாற்ற விளைவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் காயத்ரி. நித்தம் தமிழ் பாடி நெறியாள கவி பாடி முத்த தமிழ் பேசி முன்னவள் புகழ் பாடி எழிலுக்கு எழிலாக பொழிலுக்கு கவினாக பண்பலை வழி பளிச்சிடும் பொன்மொழியால் தமிழ் பரப்பும் பொழில் பண்பலை கவியரம்பு தொகுப்பாளிகை செய்து வரும் தங்கத் தாரகை காயத்ரி அவர்களுக்கு பொழில் பண்பலையின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பு தோழி காயத்ரி அவர்களுக்கு ராகேஸ்வரி ராஜகுருவின் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செந்தமிழ் சொற்களாலும் செம்மையான குரலாலும் செவிகளுக்கு விருந்தளிக்கும் பொழில் கண்ட கவிதை பெண், தமிழ் கண்ட புதுமை பெண் சகோதரி காயத்ரி அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் தமிழ் பணி. வாழ்த்துவது நவீன்குமார். பாழி என் அம்மை காயத்ரி, வரங்கள் பல பெற்று இவ்வுலகில் நாளி குறையாத நன்மக்கள் பேருடனே ஊழி நிலவும் தமிழும் உள்ளவரை வாழ சிவகவி காளிதாசன் வாழ்த்துகிறேன் கனிந்து. என்னை தரணியில் தடம்பதிக்கச் செய்து அமிர்தம் ஒன்ற அன்பினை கொடுத்து என்னை அரவணைத்து என் அன்னையை மிஞ்சிய அவளுக்கு முத்தமிழின்
புகழ் பாடி பொழிலில் கவி பாடி கவிஞர் பட்டம் பெற்று கவியரும்பில் கவிதை தொகுப்பினை செய்து வரும் எனது மனதில் எண்ணத்தை அறிந்து என்னை எழுச்சி பெற செய்யும் எனது அன்பு தோழி காயத்ரிக்கு செல்வ காமாட்சியின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கவினின் வழிவந்த கவிதை மொழியான தமிழின் இனிய விழியான பேச்சில் தீப்பொறியான பேரழகின் ஒளியே பொழிலின் தொகுப்பாளினியே உந்தன் காந்தக் குரல் கவியில் எங்களை கட்டி இழுத்த எந்தன் இனிய தோழி காயத்ரிக்கு உந்தன் அன்பு தோழி அகல்யாவின் இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள். மலராக மலர்ந்து மகரந்தம் போல் சூழ்ந்து மனம் வீசுவாய் 9 கோள்களுக்கும் கேட்கும்படி ஒய்யார குரல் எழுப்பியும் வையம் போற்ற வளர்ந்து வரும் பொழில் கவிஞர் காயத்ரி அவர்களுக்கு ஆத்மநாதனின் புகழ் சிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க தமிழ், வளர்க பொழில். செந்தமிழ் குரலில் எங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்கும் செந்தமிழ் செல்வி எங்கள் பொழில் கவிஞரும் பொழிலின் தொகுப்பாளருமாகிய காயத்ரி அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள். அன்புடன் ஜியாவுதீன். பொழிலெனும் பொன் மலரின் தேன் செறிவை தொகுத்தளிக்கும் என் தோழி தொகுப்பாளியே, மேவிதனில் நீ தரித்த இந்நாளெனும் திருநாளாம் இனிப்புடன் நல் வாழ்த்துக்களும் 16 வகை செல்வமும் ஒருங்கே கிடைக்கப் பெற பொழில் வழி வாழ்த்துகின்றோம். வருங்காலம் பொற்காலமே, வாழ்க வளமுடன் என் தோழியே. கவி அரும்புகளின் கவிதைகளை மாலையாக்கி பொழில் பண்பலையில் தொகுத்தளித்து மனம் வீசும் இளம் கவி காயத்ரிக்கு மனம் மகிழ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்புடன் முனைவர் கே. துர்காதேவி. பொழில் பண்பலையில் தோகை விரிக்கும் தொகுப்பாளினியே, ஒலிக்குதே உன் குரல், தெளிக்குதே கவி சாரல், பொழியுதே தமிழ்மழை தூறல், ஆட்டுவிக்குதே எங்கள் சிரம், அதிர வைக்குதே இரு கரம், அளிக்குதே உனக்கொரு வரம், திறம் கொண்ட நெஞ்சினால் திறம்பட வாழ்த்துகிறோம் பண்பலையில் திரளாய் என் தோழியே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.